அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பட்டி எளிமையான முறையில் எப்படி கட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். கொக்கி பக்கம் எந்த சைடு இருக்கோ அந்த சைடில் இன்ச்சு டேப்பை வச்சு நம்ம தையல் அளவு வரையும் நம்ம அளந்துருக்கணும். அந்த தையலுடைய இன்ச்சு 7 இன்ச்சு இருக்குது. 7 இன்ச்சோட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சை கூட்டி வச்சு 9 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். அப்புறம் ஹைட்டை பார்க்குறோம், 3.5 இன்ச்சு இருக்குது. எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வச்சு 4 இன்ச்சு நம்ம வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சைடில் பார்க்கணும், இதுவும் 3.5 இன்ச்சு தான் இருக்குது. ஒரு சில சட்டைக்கு 3 இன்ச்சு இருக்கும். அதனால் அந்த சைடு சின்னதாகவும் இந்த சைடு பெருசாகவும் இருக்கும். அதனால் நம்ம சட்டையை மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போது நம்ம 2 பட்டி எடுக்கிறதுனால நம்ம 2ஆக போட்டிருக்கோம். போட்டுட்டு ஏற்கனவே 7 இன்ச்சு அதில் இருந்துச்சு நீளம். ஃபஸ்ட்டு நம்ம நீளத்தை கணக்கிட்டு 9 இன்ச்சாக நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அதில் மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு இதில் 3 இருந்துச்சு. இப்போ நம்ம 4ஆக மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடு நடு மத்தியில் வைக்கக்கூடாது. நம்ம டாட் பிடிக்கிற இடத்துல 3 இன்ச்சு நம்ம டாட் பண்ணணும். அதுக்கப்புறம் 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரியே டாட் போட்டுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். இதுக்கு கீழே எந்த டைமில் 3 இன்ச்சு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா டாட் பிடிக்கிற இடத்துக்கிட்ட தான் நம்ம மார்க் பண்ணணும். நம்ம சட்டையை நம்ம வச்சு பார்த்தோம்னா அந்த இடம் மட்டும் இறக்கமாக இருக்கும். அதில் 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் மேலே 4 இன்ச்சு வரும். நம்ம இதே மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பட்டி சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டிப்ஸ் தேவைன்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.